வணக்கம் entrepreneurs. நீங்க சொந்தமா பிசினஸ் ஆரம்பிக்க போறீங்க அப்படினா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. ஏன்னா இந்த வீடியோல சென்ட்ரல் கவர்மெண்டோட ஒரு முக்கியமான ஸ்கீமான MSME உத்யம் ஸ்கீம் பத்தி தான் நம்ம டீடைலா பார்க்க போறோம். குறிப்பா இந்த உத்யம் ரெஜிஸ்ட்ரேஷன்னா என்ன, இது எப்படி வாங்குறது, இது வாங்குறதுனால என்னெல்லாம் பெனிஃபிட்ஸ் நமக்கு கிடைக்கும் அப்படினு இந்த உத்யம் ரெஜிஸ்ட்ரேஷன் பத்தின அத்தனை தகவல்களையும் பார்க்கலாங்க. அண்ட் இந்த சேனலுடைய முக்கியமான நோக்கம் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா, பிசினஸ்ல இருக்கக்கூடிய தமிழ் மக்கள் அத்தனை பேரும் எந்த விதமான சட்ட சிக்கல்களும் இல்லாம தங்களோட பிசினஸை சக்சஸ்ஃபுல்லா பண்ணணும் அப்படின்றது தான் எங்களோட எண்ணம். நான் அறிவழகன், பிசினஸ் லாயரோட கம்பெனி பேர் Intelligensia பிரைவேட் லிமிடெட். இன்னைக்கு எல்லா ஃபீல்ட்லையுமே கார்ப்பரேட் கம்பெனிஸ் வந்துட்டாங்க. அந்த கார்ப்பரேட் கம்பெனிஸோட நம்மள மாதிரியான ஸ்மால் ஸ்கேல் கம்பெனிஸ் கம்பீட் பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு நிறைய பணம் தேவை, நம்மளுக்கு நிறைய மோட்டிவேஷன் வேணும். அது மட்டும் இல்லாமல் பிஸ்னஸ் எப்படி பண்ணணுன்றதுக்கான ட்ரைனிங்குமே வேணும். ஸோ இந்த மாதிரி எல்லா பெனிஃபிட்ஸையும் நம்மளுக்கு கொடுக்கறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு அமைச்சகம் தான் மினிஸ்ட்ரி ஆஃப் MSME, அதாவது மினிஸ்ட்ரி ஆஃப் மைக்ரோ ஸ்மால் மீடியம் என்டர்பிரைசஸ் அப்படின்னு இருக்கக்கூடிய அமைச்சகம். இந்த அமைச்சகம் நிறைய பெனிஃபிட்ஸ் வந்து ஸ்மால் ஸ்கேல் கம்பெனிஸ்க்கு கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இந்த பெனிஃபிட்ஸ் எல்லாத்தையும் நம்மள மாதிரியான ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் அடையணும் அப்படின்னா அதுக்கு கட்டாயம் MSMEயோடைய உத்யம் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்றது தேவைங்க. உத்யம் இதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னா தமிழில் தொழில் முனைவோர் அப்படின்னு அர்த்தங்க. அதாவது தொழில் முனைவோருக்கான அங்கீகாரம். இதை தான் வடமொழியில் உத்யம் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு முன்னாடி இந்த உத்யம் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்றத முதல்ல SSI சர்டிஃபிகேட் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறமா MSME ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறமா உத்யோக் ஆதார் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொன்னாங்க. இப்போது 2020 இதை உத்யம் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு பேர் மாற்றம் செஞ்சுருக்காங்க. இந்த உத்யம் ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட் வச்சுட்டு இருக்கக்கூடிய ஸ்மால் ஸ்கேல் கம்பெனிஸ்க்கு மட்டும்தான் நான் இப்போ சொல்லக்கூடிய முக்கியமான ஒரு 5 பெனிஃபிட்ஸை பெற முடியுங்க. அடுத்து உத்யம் ரெஜிஸ்ட்ரேஷனோட பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்றத பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயங்க. நீங்கள் சொந்தமாக பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறீங்க அப்படின்னா உங்கள் பிஸ்னஸ்க்கு தேவையான ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் என்ன, லைசன்சஸ் என்ன, அது எப்படி வாங்குறது, அதுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ் என்ன, இதெல்லாம் பற்றி டீட்டெயிலாக ஒரு PDF டாக்குமெண்ட் க்ரியேட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு அந்த PDF டாக்குமெண்ட் தேவைப்படுது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய லிங்கை கிளிக் பண்ணி அந்த PDF டாக்குமெண்ட்டை ஃப்ரீயாகவே டவுன்லோட் பண்ணிக்கலாங்க. முதல் காரணம் ஃபினான்ஷியல் சப்போர்ட், அதாவது லோன்ஸ் கொடுக்குறாங்க. ஒரு நாட்டினுடைய உள்நாட்டு உற்பத்தி அதிகரிக்கணும், அதே மாதிரி நாட்டின் GDP அதிகரிக்கணும் அப்படின்னா அதுக்கு முக்கியமான பங்களிக்கிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ், அதாவது சிறு குறு நிறுவனங்கள் தாங்க. ஸோ சிறு குறு நிறுவனங்களுடைய எண்ணிக்கையை அதிகரிக்கிறதுக்கும் ப்ரொடக்டிவிட்டியை அதிகரிக்கிறதுக்கும் பணம் தேவை இல்லைங்களா? இந்த பணத்தை லோனாக, அதுவும் கொலாட்ரல் ஃப்ரீ லோனாக கொடுக்குறாங்க. இதுக்கு நிறைய ஸ்கீம்ஸ் இருக்குது. முக்கியமாக பார்த்தீங்கன்னா முத்ரா லோனு, PMEGP லோன். ஸோ இந்த மாதிரியான லோன்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் MSME சர்டிஃபிகேட் வச்சு வாங்க முடியுங்க. அடுத்து ரெண்டாவது முக்கியமான அட்வான்டேஜ் அப்படின்றது சப்சிடி, அதாவது மானியம் கொடுக்குறாங்க. நீங்கள் ஒரு மேனுஃபேக்சரிங் யூனிட் வைக்க போகிறீங்க, அதுக்கு தேவையான மெஷினரிஸ் வாங்கணும், இல்லை மிஷினரிஸை இம்போர்ட் பண்ணணும், இல்லை ட்ரேட் ஃபேரில் பார்ட்டிசிபேட் பண்ணணும், ISO சர்டிஃபிகேட் வாங்கணும், பார்கோட் வாங்கணும். இந்த மாதிரி எந்த ஒரு நீடாக இருந்தாலுமே நீங்கள் மேனுஃபேக்சரிங் செக்மெண்ட்டில் இருந்தீங்க அப்படின்னா MSME சர்டிஃபிகேட் கையில் இருந்தால் போகிறோம், உங்களுக்கு மானியம் கிடைக்குங்க, அதாவது சப்சிடி கிடைக்கும். இது ரெண்டாவது பெனிஃபிட். மூணாவது விஷயம், EB பில்லில் டிஸ்கவுண்ட் கிடைக்குங்க. நீங்கள் வந்து ஒரு பெரிய மேனுஃபேக்சரிங் யூனிட் வச்சுருக்கீங்க அப்படின்னா கட்டாயம் எலக்ட்ரிசிட்டி பில் பெரிய லெவலில் வரும். ஸோ அந்த எலக்ட்ரிசிட்டி பில்லேருந்து உங்களுக்கு 15% 20% வரைக்கும் டிஸ்கவுண்ட் கிடைக்கும். அதுக்கு முக்கியமாக நீங்கள் வச்சுருக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த MSME சர்டிஃபிகேட் தாங்க. அண்ட் நாலாவது பெனிஃபிட் அப்படின்றது கவர்மெண்ட் டெண்டர்ஸில் முன்னுரிமை கிடைக்குங்க. நீங்கள் ஒரு ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரியாக இருக்கீங்க, MSME சர்டிஃபிகேட் வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் கவர்மெண்ட் டெண்டர்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ணும்போது இந்த MSME சர்டிஃபிகேட்டையும் அந்த டெண்டரோட நீங்கள் அட்டாச் பண்ணி அமிச்சிங்க அப்படின்னா மற்றவங்க எதுவும் MSME சர்டிஃபிகேட் இல்லை அப்படின்னா உங்களுக்கு முன்னுரிமை கிடைக்கிறதுக்கான அதிக வாய்ப்பு இருக்குது. அண்ட் கடைசியாக ட்ரைனிங் கொடுக்குறாங்க. ஒவ்வொரு ஊர்லேயுமே டிக் ஆஃபீஸ் அப்படின்றது இருக்கும், அதாவது டிஸ்ட்ரிக்ட் இண்டஸ்ட்ரியல் சென்டர் அப்படின்றது இருக்கும். ஸோ இந்த டிஸ்ட்ரிக்ட் இண்டஸ்ட்ரியல் சென்டர் மூலிமா MSMEயில் நிறைய ட்ரைனிங்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இது மூலிமா எப்படி பிஸ்னஸ் பண்ணுறது, பிஸ்னஸில் மார்க்கெட்டிங்கு, சேல்ஸ், இதை பற்றிலாம் ரெகுலராக ட்ரைனிங் நடந்துகிட்ருக்கும். ஸோ அதுலேயுமே நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுறது மூலிமா உங்களோட பிஸ்னஸை நீங்கள் நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போக முடியும். ஸோ இந்த மாதிரியான பெனிஃபிட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் பெறணும் அப்படின்னா இந்த MSME சர்டிஃபிகேட் இருந்தாலே போருங்க. அண்ட் இன்னொரு விஷயங்க, நம்மளோட கண்டென்ட் அத்தனையும் இதுக்கப்புறமா ஸ்பாட்டிஃபைலையும் லிஸ்ட் ஆகிட்டு இருக்கு. இதுக்கப்புறம் நீங்கள் ஆன் த கோல ஸ்பாட்டிஃபைல நம்ம கண்டென்ட் அத்தனையும் கேட்டு உங்களோட பிஸ்னஸை அடுத்தடுத்த நிலைக்கு கொண்டு போக முடியும். ஸ்பாட்டிஃபையோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் ஃபாலோ பண்ணிடுங்க. அடுத்து இந்த MSME சர்டிஃபிகேட் வாங்கணும் இல்லையா, அதுக்கு என்னெல்லாம் டாக்குமெண்ட்ஸ் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப சின்ன லெவலில் ஒரு ப்ரொப்ரைட்டர்ஷிப் ஃபர்மாக நீங்கள் ஆரம்பிக்க போகிறீங்க அப்படின்னா
உங்களோட ஆதார் கார்டும் பேன் கார்டும் இருந்தாலே போருங்க. அதுவே உங்களுக்கு வந்து ஒரு எல்எல்பியோ இல்லை ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனியாவோ இருந்துச்சுன்னா உங்களோட கம்பெனியோட இன்கார்பரேஷன் சர்டிஃபிகேட்டும் பேன் கார்டும் சப்மிட் பண்ணணும். பார்ட்னர்ஷிப் ஃபார்மாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய பார்ட்னர்ஷிப் டீடு, உங்களுடைய பேன் கார்டு இதெல்லாம் வச்சு நீங்கள் ஆரம்பிச்சிடலாங்க. இது எப்படி ரிஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்றத பார்த்துடலாம். இதுக்கு முதல்ல உத்யம் ரிஜிஸ்ட்ரேஷன் போர்ட்டலுக்குள்ளே போய் உங்களோட ஆதார் நம்பரையும் பேன் நம்பரையும் என்டர் பண்ணுங்க. என்டர் பண்ண உடனேவே உங்களுக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை வேலிடேட் பண்ணணும். அடுத்து உங்களோட கம்பெனியோடைய பேர், கம்பெனி என்ன டைப், அதாவது ப்ரொப்ரைட்டர்ஷிப் ஃபார்மா, பார்ட்னர்ஷிப் ஃபார்மா, ப்ரைவேட் லிமிட்டடா, என்ன பிஸ்னஸ் பண்ணுறீங்க, உங்களோட பிஸ்னஸ் அட்ரஸ்ஸு, ஓனரோட டீட்டெயில்ஸு, இது எல்லாத்தையும் என்டர் பண்ணி சப்மிட் பண்ணிங்க அப்படின்னா திரும்ப ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி நம்பரையும் நீங்கள் வந்து கரெக்டாக என்டர் பண்ணி சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மேக்ஸிமம் ஒரு நாளுக்குள்ளே உங்களுக்கான MSME சர்டிஃபிகேட் அப்படின்றது ரெடி ஆகிடுங்க. ரொம்ப சிம்பிளான ப்ராசஸ் தாங்க இது. ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ மூலிமா MSME உத்யம் ரெஜிஸ்ட்ரேஷன்னா என்ன, இதோடைய பெனிஃபிட்ஸ் எல்லாம் என்ன, இது எப்படி வாங்குறது, இதெல்லாம் பற்றி ரொம்ப டீட்டெயில்டாக பார்த்துருந்தோம். இதே மாதிரி இன்னொரு பயனுள்ள தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நான் அறிவழகன், பிஸ்னஸ் லாயர். என்னோட கம்பெனி பேர் Intelligensia பிரைவேட் லிமிடெட்.